பயணங்கள் முழுக்க மோகன் எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். ம். வாடா போடாங்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேருமே. அது இல்லாமல் மோகன் கூட மெல்ல திறந்தது கதவு, குங்குமச்சிமிழ், நிறைய படம் வந்து சுந்தரராஜ் டைரக்ட் பண்ண, நான் தான் கோ டைரக்டர். ஸோ அதில் ரொம்ப நெருக்கம். அப்போது ஒரு கோயம்புத்தூர் ஒரு ப்ரொடியூசர் வந்து சுந்தரராஜ் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு வந்தார். ஓகே. அப்போ சுந்தரராஜ் சார்கிட்ட 3 படம் கைவசம் இருந்தது. ஸோ அவரால் பண்ண முடியல. அப்போ அவர் ரெக்கமெண்ட் பண்ணார், அனுமோகனை வச்சு ஒரு படம் பண்ணுங்க, என்னை விட நல்லாவே பண்ணுவான் அவன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெக்கமெண்ட் பண்ணார். அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவரே சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது மோகனில் பீக் தான். மோகன்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு நீ கதையே சொல்ல வேணாம், நீ என்ன எடுத்தாலும் நான் நடிக்கிறேன். அவன் அப்படி தான். அப்புறம் அதில் தான் அமலா, ரேகா எல்லாம் நடிச்சு. கவுண்டமணி சந்திலெல்லாம் எனக்கு பிகினிங்லேருந்து நல்ல க்ளோஸ். சூப்பர். இந்த 92 சீனு தேனாம்பேட்டில் ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே கால் வச்சு வந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா டாப் ஹீரோக்கள், ஹீரோயின்கள், ஹீரோக்கள், டெக்னீஷியன்கள், காமெடியன்ஸ் எல்லாமே அங்கேருந்து வந்தவங்க தான். அங்கேயே எல்லாம் பழக்கம். கண்டிப்பாக. கவுண்டமணி, செந்தில், ஜனக்ராஜ், வாகை சந்திரசேகர்லேருந்து நிறைய பேர் அங்கேருந்து வந்தவங்க தான். ஸோ அங்கேயே எங்களுக்கு பழக்கம்.